ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு சேனல். மக்களே, நம்ம கூடுவாஞ்சேரியில் ஒரு 3 ரீசேல் பிளாட் டைரக்ட் ஓனர் கான்டாக்டோட ஒரு 3 ரீசேல் பிளாட் வந்திருக்குங்க. கூடுவாஞ்சேரியோட லேண்ட்மார்க்காகவே ஆகிப்போச்சு இந்த லொக்கேஷன். கூடுவாஞ்சேரியில் பெருமாட்டநல்லூர் வேலம்மாள் ஸ்கூல். வேலம்மாள் ஸ்கூல் வந்து ஷார்ப்பாக வெறும் ஒரு 1 கிலோமீட்டரில். இங்கே பாருங்களேன், ஃபுல்லாக அந்த சைடு அப்பார்ட்மெண்ட்டுகள், ஹைரைஸ் அப்பார்ட்மெண்ட்டுகள் முழுக்க நிரம்பி இருக்க இடம். இந்த லொகேஷனில் அப்பார்ட்மெண்ட்டுகளுக்கு பக்கத்தில் 3 ரீசேல் பிளாட் டைரக்ட் ஓனர் கான்டாக்டோட. பார்த்துடலாமா வாங்க. அதுக்கு முன்னாடி இது போல ரீசேல் பிளாட்டு, அப்பார்ட்மெண்ட்டுகள், தனி வீடுகள் டெய்லி ஒன்றுனா கொண்டு வந்துட்டு இருக்கோம் நம்ம சேனலில். எல்லா ஏரியாஸில் இருந்தோம். அதனால ஓவரால் சேனலில் நீங்கள் எங்கே ப்ராப்பர்ட்டி தேடுற மாதிரி இருந்தாலும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை டேப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் ஒன்று சொல்லுவாங்க. நம்ம எங்கே வாங்க போனாலும், எதை பார்க்க போனாலும் ஃபஸ்ட்டு பார்க்குற பார்வையிலேயே அது நல்லா இருக்குதா இல்லையான்றது தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் தான் ரேட்டு, டைமென்ஷன், மற்ற விவரங்கள் எல்லாமே. இந்த இடம் இருக்குல்ல, வந்து பார்த்த உடனே பிடிச்சிரும். இந்த ஹைரைஸ் அப்பார்ட்மெண்ட்டுகளுக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட்டில் இந்த கட்டடம் கட்டிட்டு இருக்காங்க பாருங்க, தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. பேஸ்மெண்ட் போட்டுட்டு இருக்காங்க, தெரியுதா? அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வரிசையாக இந்த 3 பிளாட்டு தான். கல் அடுக்கி வச்சிருக்காங்கல்ல, இந்த பிளாட்டு. தோ கல் கொட்டி வச்சிருக்காங்க பாருங்க, இந்த பிளாட்டு. இதுக்கு பக்கத்தில் இருக்க மரம் கொட்டி வச்சிருக்காங்க பாருங்க, இந்த பிளாட். இந்த 3 பிளாட்டும் சேலுக்கு இருக்கு. ஓகே, ஸோ இந்த 3 பிளாட்டுமே சவுத் ஃபேசிங் பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கு. 3மே ஒரே சைஸ் தான். 24க்கு 45, கரெக்டாக 1080 சதுரடி. சவுத் ஃபேசிங் பிளாட்டு, டிடிசிபி அப்ரூவ்டு. தாராளமாக வேணும்னா நீங்கள் லோனும் போய்க்குங்க. இங்கே வீடு கட்டிங்கன்னு வைங்க, சூப்பராக இருக்கும். இந்த பிளாட்டுக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட்டில் வரிசையாக அப்பார்ட்மெண்ட்டுகள். இடம் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம கூடுவாஞ்சேரியில் நெல்லிக்குப்பம் ரோட்டில் தாங்க. நெல்லிக்குப்பம் ரோட்னோடனே ரொம்ப தூரம் உள்ளே போகிறோன்னு நினச்சிக்க வேண்டாங்க. நெல்லிக்குப்பம் ரோட்டில் இதோ இவ்வளோ கமர்ஷியல்ஸும் இருக்கக்கூடிய, ஆல்ரெடி நல்லா டெவலப் ஆன இதோ வேலம்மாள் ஸ்கூல். இந்த வேலம்மாள் ஸ்கூல் இருக்கக்கூடிய நம்ம பெருமாட்டநல்லூரில் தான் அந்த பிளாட் இருக்குது. வேலம்மாள் ஸ்கூலுக்கு ஆப்போசிட் போகிற இந்த ரோடு தான் பெருமாட்டநல்லூர் மெயின் ரோடு. இது பஸ் ஃபெசிலிட்டி இருக்க ரோடுங்க. ஓகே, ஸோ இது வழியாக பஸ் போகும். நியர்பை பஸ் ஸ்டாப்லாம் நம்ம சைட்லேருந்து வெறும் ஒரு 400-500 மீட்டர்ஸ் தான். பெருமாட்டநல்லூர் பஸ் ஸ்டாப்பு, மெயின் ரோடு, வேலம்மாள் ஸ்கூல் எல்லாமே ஷார்ப்பாக 1.2 கிலோமீட்டர்ஸ் வரும். சரியா பார்க்குறீங்க நீங்கள் ஃபுல்லாக சைட்டுக்கு வெளியே எவ்வளோ வீடுங்க இருக்குது அப்படின்ட்டு. ஓகேங்களா, அந்த வீடுகள்லாம் கடந்து தான் நம்ம சைட்டுக்குள்ளே நீங்கள் என்டர் ஆவீங்க. சைட்டுக்குள்ளேயும் அதோ பாருங்கள், பேஸ்மெண்ட்டு கட்டிக்கிட்டு இருக்காங்க. அவர்கிட்ட பேச்சு கொடுத்தங்க, ஹவுஸ் ஓனரே கட்டுறாப்புல, சொந்த வீடு கட்டுறாப்புல. பேச்சு கொடுத்தேன், குடித்தண்ணி நல்லா இருக்குன்னு சொன்னாப்புல. ஏரியா ரொம்ப அமைதியான ஏரியா. ஆப்போசிட்லேயே இவ்வளோ அப்பார்ட்மெண்ட் குடியிருப்புகள். வேற என்ன வேணும் நமக்கு? நெல்லிக்குப்பம் ரோடு அப்படின்னும்போது வேலம்மாள் ஸ்கூல் எந்த ஃபேமஸோ அதே ஃபேமஸ் தான் இந்த எஸ்ஆர் பப்ளிக் ஸ்கூலும். இங்கே நம்ம சைட்டுக்கு பக்கத்துலேயே ஸ்ரீமா வித்யாலயா ஸ்கூல்னு ஒன்று இருக்குது. இது நம்ம சைட்லேருந்து 1 கிலோமீட்டருக்குள்ளவே வந்துடும். சரியா, இது மாதிரி நல்ல ஸ்கூல்ஸ் ஒரு 3 பிராண்டட் ஸ்கூல்ஸ் இருக்குது. சரிங்களா, நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த அப்பார்ட்மெண்ட்டில் குறைஞ்சபட்சம் ஒரு 400-500 ஃபேமிலிஸ் வசிப்பாங்க. ஓகே, அங்கே நீங்கள் அப்பார்ட்மெண்ட் வாங்குறதுக்கு இங்கே இந்த பிளாட் வாங்கி, ஓனர்கிட்ட இந்த பிளாட்டை வாங்கி தாராளமாக நீங்கள் இண்டிவிஜுவல்ஸ் கட்டிக்கலாம். 1080 சதுரடி. ஓகே, 24க்கு 45 கோர்ஸே இல்லாத கச்சிதமான சைஸ். வாங்கினா சூப்பராக இருக்கும் வீடு கட்டுறதுக்கு. சரிங்களாங்க. நியர்பை காலேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி நம்ம சைட்லேருந்து 6 கிலோமீட்டர். அந்த சைடு வண்டலூர் பிரசன்ட் யூனிவர்சிட்டியும் அதே 6 கிலோமீட்டர் தான் வரும். ஜோஹோ அஸ்டான்ஷியா நம்ம சைட்லேருந்து அதே 6 கிலோமீட்டர் தான். ஸோ பெரிய ஐடி கார்டாக இருக்குது. இந்த ஜோனில் ஒர்க் பண்ணுறவங்க நிறைய பேர் இங்கே வீடு தேடிட்டு இருப்பீங்க. இந்த லேண்டை வாங்கி உங்கள் பட்ஜெட்டுக்குள்ளே வீடு கட்டிக்கலாம். சரிங்களா. கிளாம்பாக்கம் டெர்மினஸ் எல்லாம் வண்டி எடுத்தால் நம்ம சைட்லேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளேயே உங்களால் ஈஸியாக ரீச் ஆக முடியுங்க. நல்ல லொக்கேஷனுங்க இது. இங்கே பிளாட் கிடச்சிருக்கு, அதுவும் நல்ல சைஸில் கிடச்சிருக்குங்க. ஒரு 700-800 அப்படின்னும் போது ரொம்ப காம்பேக்டாக இருக்கும். 1200-1300 அப்படின்னும் போது ரொம்ப பெருசாக இருக்கும், பட்ஜெட் பெருசாக போகும். இது கச்சிதமான சைஸுங்க. 1080 சதுரடி அப்படின்னும் போது கீழே டபுள் பெட்ரூம் வீடு போட்டுக்கலாம். வேணும்னா தேவைன்னா டூப்ளெக்ஸ் ஹவுஸும் போட்டுக்கலாம். சரியா, சைட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த அப்பார்ட்மெண்ட் என்ன தெரியுமா? இதுதாங்க ஸ்ரீராம் சங்கரி அப்பார்ட்மெண்ட். ஓகே, பெருமாட்டநல்லூர் பஸ் ஸ்டாப்புக்கு அடுத்த பஸ் ஸ்டாப்பில் இருக்கக்கூடிய அப்பார்ட்மெண்ட் இது. இங்கே ஸ்ரீராம் சங்கரி அப்பார்ட்மெண்ட் மட்டும் இல்லாமல் எஸ்ஐஎஸோட அப்பார்ட்மெண்ட்டு, அருண் எக்ஸலோட அப்பார்ட்மெண்ட்டு, லூமினாவோட லேங்கர் அப்பார்ட்மெண்ட்டு, எஸ்பி ஹோம்ஸ்ன்ட்டு நிறைய அப்பார்ட்மெண்ட்ஸை இந்த நெல்லிக்குப்பம் ரோடு ஃபுல்லாக பார்க்க முடியும். ஈவன் நம்ம சைட்டுக்கு ஒட்டனாப்புலவே இந்த ஸ்ரீராம் சங்கரி அப்பார்ட்மெண்ட் இருக்குது. இது தெரியுதா? ஸ்ரீராம் சங்கரி அப்பார்ட்மெண்ட்டோட பேக் சைடு என்ட்ரன்ஸ் இது. இது வழியாக உங்களுக்கு பஸ் ஃபெசிலிட்டி இருக்குது. பெருமாட்டநல்லூர் ஊருக்குள்ளே பஸ் போகுதுனால இந்த மெயின் ரோடு வழியாக தான் போகுது. ஓகேங்களா. ஸோ நியர்பை பஸ் ஸ்டாப் மெயின் ரோடு தாங்க. ஒரு 500 மீட்டர்ஸ் தான். இந்த மெயின் ரோட்லேருந்தும் பஸ் ஸ்டாப்லேருந்தும் ஒரு 1/2 கிலோமீட்டரில் நம்ம சைட்டுக்கு வந்துடுவீங்க. அதே மாதிரி அந்த சைடு வேலம்மாள் ஸ்கூலில் இருந்தோம் பெருமாட்டநல்லூர் பஸ் ஸ்டாப்லேருந்தும் நம்ம சைட்டு ஷார்ப்பாக 1.2 கிலோமீட்டர். சரிங்களா. ஸோ இது ஒரு மெயின் ரோடு பஸ் ஸ்டாப்பு, அது ஒரு மெயின் ரோடு பஸ் ஸ்டாப்பு. ரெண்டுத்துக்கும் இன்பிட்வீனில் ஸ்ரீராம் சங்கரி அப்பார்ட்மெண்ட் காம்பவுண்டுக்கு ஒட்டனா போலவே இங்கே 3 ரீசேல் பிளாட். சரி, ரேட்டு பாட்டுக்கு வந்துருவோமா? 24க்கு 45 அப்படின்ற பர்ஃபெக்ட் சைஸு. கோர்ஸ்லாம் இல்லைங்க, பர்ஃபெக்ட் சைஸு. ஸோ உங்களுக்கு டிடிசிபி அப்ரூவ் தான். சவுத் ஃபேசிங் பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கு. இங்கே பிளாட் ரேட்டு
3500 per ஸ்கொயர் ஃபீட். டிடிசிபி அப்ரூவ்ட் அப்படின்றதுனால தாராளமாக நீங்கள் லோனும் போகலாம். 3500 அப்படின்ற ரேட்டு ரீசனபிள் ரேட் தான் என்ன கேட்டிங்கன்னா இந்த லொக்கேஷனுக்கு. ஏன்னா இங்கே அப் டு 4000 4100க்கு கூட பிளாட்டுகள் போயிட்டு தான் இருக்குது. ஸோ ரீசெண்டாக நம்ம வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், போன வாரம் கூட ஒரு வீடியோ போட்டது. ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு 4000 4600 போயிட்டு இருக்கு இதே பெருமாட்டநல்லூரில். இவங்க சொல்கிற ரேட்டும் ரீசனபிளான ப்ரைஸ் தான். ஓகேங்களா? ஸோ ஸ்க்ரீனில் தெரியுற காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணிட்டு டேரெக்டாக விசிட் வந்து பாருங்க. யாருக்கும் எந்த கமிஷன் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. 3500 rupees per ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு 3 பிளாட்டுகள் இருக்குது. எந்த பிளாட் வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. குடுவாஞ்சேரி ஜோனில் லேண்ட் வீடு பார்க்குற எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் பிளாட் பார்க்குறீங்கன்னா வீடு பார்க்குறீங்கன்னா தாராளமாக இந்த சைட்டை வந்து பாருங்கள். லொகேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். அதுக்கு அடுத்து தான் மற்றதெல்லாம். சரியா? வீடியோ பிடிச்சிச்சுனா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் போடுங்க. இது போல பல யூஸ்ஃபுல் கண்டென்ட் கொண்டு வர நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை டேப் பண்ணுங்க. டெய்லி அப்டேட்ஸ்க்கு இது போல டெய்லி அப்டேட்ஸ்க்கு இன்ஸ்டா பேஜை மிஸ் பண்ணாமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். until then bye from GS.